Hello, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to NEET Crash Course video series. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது chapter number 14, Respiration in Plants. First of all, respiration என்ன? Respiration அப்படின்னா breakdown of glucose in presence of oxygen. என்னது? Breakdown of glucose in presence of oxygen. Okay. Now, இங்கே எதுக்கு இந்த breakdown நடக்குதுன்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை செல்லுலர் ப்ராசஸ். ஸோ இங்கே நம்ம பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வெதர் இட் இஸ் கேட்டபாலிக் ப்ராசஸ் ஆர் ஆனபாலிக் ப்ராசஸ் ஆர் வி கேன் சே மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ஆம்ஃபிபாலிக் ப்ராசஸ்னு. இந்த பெஸ்ட் ஆன்சர் இஸ் ஆம்ஃபிபாலிக் ப்ராசஸ். இந்த ஆம்ஃபிபாலிக் ப்ராசஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் கேட்டபாலிக் அண்ட் ஆனபாலிக் ப்ராசஸ். கேட்டபாலிக்னா பிரேக்டவுன் ப்ராசஸ், அனாபாலிக்னா ஃபார்மேஷன். ஸோ இந்த பாத்வேயை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா பிரேக்டவுனும் இருக்குது, அதே மாதிரி ஃபார்மேஷனும் இருக்குது, ரெண்டுமே சேர்த்துருக்கு. அதனால் நம்ம இதை ஆம்ஃபிபாலிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆம்ஃபிபாலிசம். ஓகே, இந்த பிரேக்டவுன் ப்ராசஸ் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல கிளைகோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அதுக்கப்புறமா கப் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த மூணு பாத்வே மூலிமா தான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்டவுன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் கால்ட் அஸ் கிளைகோலைசிஸ். இந்த பாத்வே எம்டன் மேயர்ஹாஃப் பார்னஸ், ஓகே, இஎம்பி பாத்வேன்னு கூட சொல்லலாம். ஓகே, சிம்பிளாக இஎம்பி பாத்வேன்னு சொல்லலாம், இல்லை கிளைகோலைசிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, now இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சுக்ரோஸ் என்னென்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரூக்டோஸாக கன்வெர்ட் ஆகுது வித் தி என்சைம் இன்வெர்டேஸ். ஓகே, இப்போது இது குளுக்கோஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூக்டோஸாக இருக்கட்டும், ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா இட் வில் கிவ் ரைஸ் டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். ஓகே, இங்கே இருக்கா குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். ஸோ இங்கே குளுக்கோஸ் ஸ்டார்ட் ஆகிறதா காமிச்சிருக்காங்க. பட் இதுக்கு மேலே என்னென்னா சுக்ரோஸா இனிஷியலாக பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் சுக்ரோஸ்ன்னு சொல்லுவோம். அதில் குளுக்கோஸாகவும் இருக்கலாம், ஃப்ரூக்டோஸாகவும் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த பிரேக் டவுன் இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தா சுக்ரோஸ் இஸ் broken down into glucose and fructose by சுக்ரேஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது ஹியூமன் பீங்ஸை. ஸோ இங்கே இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் பிரேக் டவுனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கிளைகோலிசிஸ் பார்ப்போம். ஸோ கிளைகோலிசிஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சுக்ரோஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளான்ட்டில் சுக்ரோஸாக தான் இருக்கும். சுக்ரோஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரூக்டோஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் என்சைம் இன்வெர்டேஸ். ஸோ எய்தர் குளுக்கோஸாக இருக்கட்டும் ஃப்ரூக்டோஸாக இருக்கட்டும், ரெண்டுமே இட் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். அடுத்ததாக ஃப்ரூக்டோஸ் 6-பாஸ்பேட், ஃப்ரூக்டோஸ் 1,6-bisphosphate, glycerol dehyde 3-phosphate, dihydroxyestone phosphate. Okay, this is a reversible reaction. ஃபர்தராக இங்கேருந்து இதுக்கு கீழெல்லாம் பார்க்கும்போது இன்ட்டு டூ அப்படின்னு, ஏன்னா இங்கேயும் ஒரு பாத்வே நடக்கும், இங்கேயும் ஒரு பாத்வே நடக்கும். ஓகே, பட் சேம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே இன்ட்டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,3-bisphosphoglycerate, 3-phosphoglyceric acid, தென் you have 2-phosphoglyceric acid, phosphoenol pyruvate and pyruvic acid. Okay, now இங்கே எனர்ஜி மாலிகூல்ஸை பற்றி பார்க்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் சைக்கிளில் ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. அடுத்ததாக கிளிசரால் டிஹைட் 3-phosphateலேருந்து 1,3-bisphosphoglyceric acid கன்வெர்ட் ஆகும்போது NADH ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு 1,3-bisphosphoglycerateலேருந்து 3-phosphoglyceric acid கன்வெர்ட் ஆகும்போது ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்ததாக இங்கே பார்க்கும்போது கடைசி ஃபாஸ்போயினால் பைருவிக் ஆசிட்லேருந்து பைருவிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரியாக்ஷனுக்கு ஈனோலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவைப்படுது. அண்ட் தி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இதுக்கு ஹெக்ஸோகைனேஸுங்கிற என்சைம் தேவைப்படுது. ஓகே, ஸோ நவ் how many ADP is utilized? So first and third reactionல பார்க்கும்போது 2 ADP is utilized. ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே எவ்வளோ ADP ப்ரொடியூஸ் ஆகுது? ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் இங்கே 2 ADP, இங்கே ஒரு ADP, இங்கே ஒரு ADP. ஸோ அப்போ இன்ட்டு 2 into 2 4 ADP ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஹவர் இங்கே NADH. ஓகே, 2 NADH. ஸோ இங்கே எல்லாமே 2 போடும்போது இங்கே 2. ஓகே, 2 NADH, 1 NADH is equal to 3 ADP. ஸோ 3 into 2 that is equal to 6 ADP. 6 plus 4, it is 10. Okay, completely 10 ADP is produced, but 2 ADP is utilized. So net is 8 ATP.
this is about glycolysis. இங்கே இன்னொரு கேள்வி கேட்கலாம், அதாவது இதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ஸ் இங்கே வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸை கொடுத்து ஒரு பாத்வேன்னு கூட கேட்கலாம். இதுக்கு PGAL ஃபாஸ்ஃபோ 3-பாஸ்ஃபோ கிளிசரால்டிஹைட் அப்படிங்கிறது ஓகேங்களா, PGALன்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து 1,3-பிஸ்பாஸ்ஃபோ கிளிசரேட் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், BPGA. ஓகே, என்னது BPGA. ஓகே, பிஸ்பாஸ்ஃபோகிளிசரிக் ஆசிட் BPGA அப்படிங்கிறது. அடுத்ததாக you have this PGA 3-PGA 2-PGA ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட்டுக்கு PEP. ஓகே, இப்படி இந்த ஷார்ட் ஃபார்மாக கொடுத்தும் கேள்வி கேட்கலாம். Next, once pyruvic acid is formed, then it can undergo fermentation under anaerobic process. pyruvic acid once form ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது நம்மளுக்கு இங்கே ஆர்கானிசமுக்கு தகுந்தபடி இல்லை சைட்டுக்கு தகுந்தபடி நம்மளுக்கு இங்கே ரியாக்ஷன் மாறும். ஓகே, ஸோ ஒன்ஸ் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பைருவிக் ஆசிட்லேருந்து ஈஸ்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா எத்தனால் ப்ளஸ் CO2 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எத்தனால் ப்ளஸ் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது ஈஸ்டில் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் 2 enzymes. ஒன் இஸ் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ் அண்ட் another is alcohol dehydrogenase. These 2 enzymes is needed and production of CO2 is also there. Now, if it is in muscles of a human being, then lactic acid is formed. So இங்கே வந்து CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, எந்த ப்ராசஸில் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த ப்ராசஸில் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லை ப்ரொடியூஸ் ஆகுது, மற்றது எல்லாமே ஈக்குவலாக வருது. ஓகே, அண்ட் ஹவர் ஹியர் இட் ரிக்வயர்ஸ் lactate dehydrogenase. In the reaction pyruvic acid to lactic acid, it requires an enzyme called as lactate dehydrogenase. And you know ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பாயிண்ட்டை, ஈஸ்ட்டு ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் 13% மேலே போச்சு அப்படின்னா அந்த ஆல்கஹாலில் ஈஸ்ட்டுக்கே பாய்சன், ஸோ அது செத்து போயிடும். அரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன? ஸோ கன்வர்ஷன் ஆஃப் pyruvic acid to acyl CoA and CO2, இதுதான் வந்து it is called as aerobic respiration. பட் இப்போ நம்ம வந்து இங்கே பார்ப்போம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல வந்து பைருவிக் ஆசிட் வந்து ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது glycolysis process சைட்டோசாலில் நடக்குது, அது சைட்டோபிளாசமில் நடக்குது, தென் இட் இஸ் பீன் டிரான்ஸ்போர்ட்டட் டு மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இங்கே வந்து திஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 2 ஸ்டெப்பாக நடக்குது. இந்த 2 ஸ்டெப்பில் we have first step with complete oxidation of a pyruvic acid by stepwise removal of hydrogen atoms, leaving only 3 CO2 molecules. However, in the first reaction that is going to take place in matrix of mitochondria, and the second step is going to takes place in inner membrane of mitochondria. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, passing of the electrons removed as a part of the hydrogen atom to molecular O2 with simultaneous synthesis of ATP. ஸோ இப்போ இங்கே ரியாக்ஷன் ஓவரால் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான், பைருவிக் ஆசிட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு அசில் CoA. ஸோ பைருவிக் ஆசிட் வந்து கோஎன்சைம் ஏ கூட வந்து ஜாயின் ஆகி கம்பைன் ஆகி அசில் CoAங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பைருவேட் டீஹைட்ரோஜனேஸுங்கிற என்சைம் அண்ட் Mg2+ ion as catalyst, and further NADHs produced and CO2 is released. Okay, இதுதான் வந்து aerobic respiration. And however we can also see the definition here. Aerobic respiration is a process that leads to the complete oxidation of organic substance in the presence of oxygen and releases CO2, water and large amount of energy present in the substrate. இங்கே சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் பார்க்குறோம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை வந்து கர்ப் சைக்கிள்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் அது கர்ப் சைக்கிள்னு ஏன் சொல்லணும்னா, அது ஹான்ஸ் கர்ப்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு தான் வந்து அதை கண்டுபிடிச்சாரு, அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கே பைருவிக் ஆசிட்லேருந்து மற்ற ரியாக்ஷன் தான் பார்ப்போம். ஓகே, பைருவேட் அதாவது பைருவிக் ஆசிட் வந்து
கோஎன்சைம் ஏ கூட வந்து கம்பைன் ஆகி அசிடைல் கோஏ அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. இங்கே NADH ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கோஏ வந்து உள்ளே வந்து கம்பைன் ஆகுது. ரைட், அசிடைல் கோஏ ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த அசிடைல் கோஏ ப்ளஸ் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் சிட்ரிக் ஆசிட். இதுதான் வந்து மொதல் கேள்வி கேட்பாங்க. ஸோ நிறைய தடவை கேள்வி கேட்டது இதுதான். அசிடைல் கோஏ வந்து இட் கம்பைன்ஸ் வித் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் டு ஃபார்ம் citric acid. ஸோ citric acidலேருந்து ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கெட். ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 கார்பன், இது வந்து 4 கார்பன், இது வந்து 3 கார்பன். ஸோ இது 3 கார்பன், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து 2 கார்பன் அண்ட் திஸ் இஸ் 4 கார்பன். ஸோ டோட்டலாக 6 கார்பன் வருது. ஓகே, அண்ட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டேட் இட் இஸ் 5 கார்பன். ஓகே, ஸோ citric acid சைக்கிளில் வந்து ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டேட் டு சக்சினிக் ஆசிட், மேலிக் ஆசிட் அண்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இப்படி இந்த ஸோ இப்போ ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 ரியாக்ஷன்லையுமே NADH, இங்கே NADH ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி CO2 டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடக்குது. CO2 வெளில போகுது. அண்ட் ஹியர் NADH மட்டும் இல்லாமல் GDPயும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, நான் ஹவர் இப்போ திருப்பி பேக் டு சக்சினிக் ஆசிட் டு மேலிக் ஆசிட் போகும்போது FADH2 ப்ரொடியூஸ் ஆகுது. மேலிக் ஆசிட் டு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் NADH ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ NADH ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மொத்தம் 4 NADH ப்ரொடியூஸ் ஆகுது. 1 2 3 and 4. Okay, so totally 4 NADH produce ஆகுது and 1 ADP. அதாவது ADP, ஸோ GDPன்னு கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ATP. ஸோ தட்ஸ் வை வி கால்ட் அஸ் ADP. அண்ட் ஃபர்தராக வந்து FADH2 இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஸோ இங்கே ஒரு ATPக்கு எவ்வளோ NADHன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பைருவிக் ஆசிடுக்கு 4 NADH and 1 FADH2 and 1 ADP. And however for 2 pyruvic acid it will be 8 and 2 and 2 ATP. Okay, so இதுதான் citric acid cycle ஓட இது. So this mainly takes place in the mitochondrial matrix. Okay, so here it is given, this process takes place in mitochondrial matrix. Electron transport system பார்ப்போம். Electron transport system and oxidative phosphorylation. Okay, now இங்கே நம்மளுக்கு மொத்தம் வந்து 5 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5. காம்ப்ளெக்ஸ் 1ஓட பேர் NADH டீஹைட்ரோஜனஸ். காம்ப்ளெக்ஸ் 2ஓடது சக்சினேட் டீஹைட்ரோஜனஸ். காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1. காம்ப்ளெக்ஸ் 4 is சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். காம்ப்ளெக்ஸ் 5 ATP சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நோ இப்போ இங்கே வந்து மொத்தம் 5 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கேட்குற கேள்வி என்ன, NADH. ஓகே, NADHலேருந்து எப்படி வந்து பாத்வே வருது, NADHலேருந்து எவ்வளோ ATP ப்ரொடியூஸ் ஆகுது, அதே மாதிரி பாத்வே என்ன அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி சைட்டோக்ரோம் சியோட யூஸ் என்ன, அப்புறம் இங்கே ஒரு காப்பர்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் யூபிக்வின். ஓகே, இதெல்லாம் வந்து கேட்கலாம். ரைட், இப்போ நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நம்ம என்ன பார்த்தோம்னா NADH ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சு, ஒன்று FADH2ன்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ NADH இப்போ சப்போஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மேட்ரிக்ஸ்லேருந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா 2 விஷயம் வருது. ஒன்று வந்து ப்ரோட்டான்ஸ், 2 ப்ரோட்டான்ஸ், அது இல்லாமல் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரோட்டான்ஸை பொறுத்தவரையும் நேராக இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸுக்கு உள்ளே போயிடுச்சு. ஆனால் இது வந்து NADH வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் 1க்குள்ளே போகுது. FMN FES அதுக்கப்புறமா வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் யூபிக்வினோன். ஓகே, யூபிக்வினோன் அப்புறமா யூபிக்வினால். ஓகே, இது வந்து ரெடியூஸ்டு யூபிக்வினோன் அப்படின்னு சொல்லுவோம், அது பேர் யூபிக்வினோன். ஸோ அது வழியாக சைட்டோக்ரோம் பிக்கு போகுது, FESக்கு போகுது, அப்புறமா சைட்டோக்ரோம் C1க்கு போகுது. ஓகே, ஸோ இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போகணும். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து காம்ப்ளெக்ஸ் 3 போகுது. இப்போது FADH2 அப்படின்றது அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். FAD அப்புறம் FES, இங்கே எப்படி இருக்குது FMN FES இருக்குது, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்புறம் மற்றது இந்த காம்ப்ளெக்ஸ் 3ல் இருக்க பார்த்துவே அதே தான். சைட்டோக்ரோம் B FES சைட்டோக்ரோம் C1. ஓகே, இதெல்லாம் காமனாக வந்துச்சு. ஆனால் இப்போ இங்கேருந்து போகும்போது இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரோட்டான். ஸோ இங்கேருந்து இப்படி வந்தாலும் ஒரு ப்ரோட்டான், இங்கேருந்து இப்படி வந்தாலும் ப்ரோட்டான். ஓகே, ஸோ அப்போது இங்கே 2 ப்ரோட்டான், இங்கே 2 ப்ரோட்டான், 2 ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, மொத்தம் இங்கே 4 ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே NADனா இது இந்த பாத்வேல போகும்போது இந்த பக்கம் 2, இப்படி வந்து இங்கே 2 4. ஆனால் இங்கே பார்க்கும்போது இதில் டேரெக்டாக ஒன்றும் ஒரு ப்ரோட்டானும் வரல. ஆனால் இங்கேருந்து இப்படி வந்ததுக்கப்புறம் தான் 2 ப்ரோட்டான். ஓகே, ரைட். இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சைட்டோக்ரோம் C1லேருந்து சைட்டோக்ரோம் Cக்கு போகுது. ஸோ இந்த சைட்டோக்ரோம் Cயோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா இது வந்து ஒரு மொபைல். ஸோ
இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு வந்து சைட்டோக்ரோம் சி எடுத்துகிட்டு போய் காம்ப்ளெக்ஸ் 4க்கு கொடுத்துருது. காம்ப்ளெக்ஸ் 4க்கு கொடுத்ததுன்னா அடுத்தது அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபர்தராக வந்து காப்பர் மூலியமாக சைட்டோக்ரோம் A3 அதுக்கப்புறமா காப்பர். ஸோ இது வழியாக வந்து என்னென்னா H2O ப்ரொடியூஸ் ஆகுது, வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எங்கே கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த திங் இஸ் தட் வாட்டர், அது ஆக்சிஜனுக்கு கொடுக்குது. ஓகே, நோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது டோட்டலாக வந்து NADHக்கு மட்டுமே வந்து மொத்தம் 6 புரோட்டான். ஓகே, 6 புரோட்டான் ஃபார்ம். ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு 2 சப்யூனிட் இருக்குது, F0 F1ன்னு. ஓகே, ஸோ பட் நம்ம இப்போதைக்கு உடனே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 புரோட்டான் வெளியில் வந்துச்சுன்னா ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போது NADHை பொறுத்தவரையும் 1 2 3 இன்ட்டு 2 புரோட்டான். ஓகே, 6 புரோட்டான் மொத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 6 புரோட்டானு வெளியில் வந்துச்சுன்னா மொத்தம் 3 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு 2 புரோட்டானுக்கு ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் 6க்கு 3 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட், அடுத்ததாக வந்து இங்கே எஃப்ஐடிஹெச்சை பொறுத்தவரையும் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2. ஓகே, இங்கே 4 கொடுத்துருக்காங்க, பட் இங்கே வந்து 2ன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 4 ஏடிபிக்கு 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. 4 புரோட்டானுக்கு 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையும் F0 F1ன்னு 2 இருக்குது. ஸோ F0ங்கிறது மெம்ப்ரெயினில் இருக்குது, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரெயினில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரெயின் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த F0. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த 2 புரோட்டான் வெளில வந்துச்சுன்னா ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரியுது. ஸோ மேட்ரிக்ஸில் தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. F0 மெம்ப்ரெயினில் இருக்குது. ஸோ இது இஸ் அவுட் சைட் தி மெம்ப்ரெயின், அதாவது இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தது பேலன்ஸ் ஷீட். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டோட்டலாக வந்து 38 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஆனரோபிக்கை பொறுத்த வரையும் 2 ஏடிபி. ஏரோபிக் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ்க்கு 38 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, எப்படி அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு லைட்டாக வந்து பார்த்துருவோம். ஓகே, இந்த பாத்தியம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது இந்த பக்கம், இங்கே 2 ஏடிபி. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே 2னா வந்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா × 2 இங்கே 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 4 ஏடிபி ப்ளஸ் இங்கே எவ்வளோ NADH, 2 NADH. ஸோ 6 NADH. ஸோ 6 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே, 2 × 3 ஒரு NADHக்கு 2 ஏடிபி. ஸோ 6 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ளஸ் 6 + 2. ஓகே, ஸோ மொத்தம் 8 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்ப்போம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் பார்ப்போம். சிட்ரிக் ஆசிடில் டோட்டலாக 4 NADH. எவ்வளோ? 4 NADH. 4 NADHனா 4 எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்? NADH 3. ஓகே, 4 × 3 மொத்தம் வந்து 12 வந்துடும். ஓகே, 12. ஆனால் இது வந்து ஒரு ஏடிபிக்கு. ஸோ 12 × 2. ஓகே, 2 பைருவிக் ஆசிட். ஸோ 2 பைருவிக் ஆசிட்னு சொல்லும்போது × 2ன்னு கொடுக்கும்போது 12 × 2 that is 24. ஓகே, ஸோ 24 ஆகிடுச்சு. 24 ஏடிபி NADHலேருந்து மட்டும் சொல்லும்போது 24 ஏடிபி. ஓகே, அடுத்ததா இப்போ FADH2 பொறுத்த வரையும் அது ஒரே ஒரு FADH2 தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது இட் இஸ் ஈக்குவல் டு 2 ஏடிபி. ஸோ 2 ஏடிபி, ஒரு பைருவிக் ஆசிடுக்கு 2 ஏடிபி, அப்போ 2 பைருவிக் ஆசிடுக்கு 4 ஏடிபி. ஸோ ப்ளஸ் 4. ஸோ எவ்வளோ ஆச்சு? 28 ப்ளஸ் இங்கே 2 ஏடிபி. அப்போ இன்னும் 2 ஏடிபி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 28 + 2 = 30. இப்போ இங்கே 30 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது 8 ஏடிபி. ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ பார்க்குறோம்னா 38 ஏடிபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் வந்து நெட் இது. ஸோ இதெல்லாமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலிமா நடக்குது, கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ். அடுத்தது ஆம்ஃபிபாலிக் பாத்வே. ஆம்ஃபிபாலிக் பாத்வே பொறுத்தவரையும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் ஆம்ஃபிபாலிக் பாத்வே. ஆம்ஃபிபாலிசம் ஆர் ஆம்ஃபிபாலிக் பாத்வே அப்படின்னா
it includes both catabolic activities as well as catabolic reactions as well as anabolic reaction. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது இது பேர் ஆம்ஃபிபாலிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போது இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இன்டர் ரிலேஷன்ஷிப் among the metabolic pathways. அதாவது ஃபேட் மெட்டபாலிசம் இருக்கட்டும், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இருக்கும், அதுக்கு என்ன இன்டர் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் எப்படி அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கிளைகோலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம், கார்போஹைட்ரேட்டிலேருந்து குளுக்கோஸ்லேருந்து அப்புறம் என்ன பைருவிக் ஆசிட்லேருந்து அசில் கோயிலேருந்து கப் சைக்கிள் மூலியமாக நம்மளுக்கு அந்த NADH இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போது ப்ரோட்டீன் மெட்டபாலிசமில் இருந்தோ இல்லை ஃபேட்டில் இருந்தோ எப்படி வருதுன்னு இப்போ ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரோலாக வந்து பிரேக் டவுன் ஆகி அடுத்து அசில் கோயாவாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகி அது பைருவிக் ஆசிட்டில் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ எங்கே வந்து ஜாயின் ஆகுதுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஸோ ப்ரோட்டீன்ஸ் P ஃபார் P நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, P ஃபார் P. ஸோ ப்ரோட்டீன்ஸை பைருவிக் ஆசிட்டில் வந்து ஜாயின் ஆகுது. அடுத்ததாக ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரோல் இது அசில் கோயில் வந்து ஜாயின் ஆகுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா வால்யூம் ஆஃப் CO2 எவால்வ்ட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம். இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஹவ் இப்போ அடுத்தது நம்ம ப்ரோட்டீன்ஸ் பார்ப்போம். ப்ரோட்டீன்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 0.9. ஓகே, ப்ரோட்டீன்ஸுக்கு 0.9. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபேட்ஸ் பார்ப்போம். ஃபேட்ஸை பார்க்கும்போது பால்மெட்டின் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 0.7. இங்கே கடைசியாக ஒரு பாயிண்ட்டை, பியூர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபேட்ஸ் ஆர் நெவர் யூஸ் அஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ பியூராக இருக்க ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், ஃபேட்ஸாக இருக்கட்டும், ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸாக வந்து யூஸ் ஆகாது. ஸோ அது வழியாக நம்மளுக்கு ஏடிபி கிடைக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.